ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதிகமாக ஃபீஸ் பே பண்ண முடியாது. அப்போ லோ ஃபீஸில் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் வந்து சென்னை ஏரியாவில் எனக்கு வந்து லோ ஃபீஸில் காலேஜ் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஏன்னா சென்னைக்குள்ளே வந்து காலேஜே கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. தாம்பரத்தில் இருக்குது, ஸ்ரீபெரும்பூரில் இருக்குது, சரியா? அதே மாதிரி காட்டாங்குளத்தில் இருக்குது. ஏகப்பட்ட கேம்பஸ் வந்து சென்னையிலே இருக்குது. சென்னையில் உங்களுக்கு எந்த இடத்துல காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங், அதாவது டிஎன்ஏயு நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங் அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் 2025 பற்றி நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த விஷயம் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்காக தெளிவாக நீங்கள் இந்த வீடியோ முடிகிறப்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரியா? இண்டஸ்ட்ரியல் கோட்டானா என்ன அப்படின்னா, குறைவான கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க முக்கியமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க அட்மிஷன்ஸ் வந்து எடுக்கலாம், சரியா? அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. கவர்மெண்ட்டுக்கு 12 lakh நம்ம வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். ஓகே, அதாவது லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ரேங்க் வரும். ஒன்று ஜென்ரல் ரேங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க், சரியா? இந்த ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் நமக்கு வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லி கவுன்சிலிங் வந்து பிரிப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, சரியா? இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க கூப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ரேங்க் வச்சு கூப்பிட மாட்டாங்க, ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் கூப்பிடுவாங்க, சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குது ஜென்ரல் ரேங்க்கு, கடைசி காலத்தில் இருக்குது கம்யூனிட்டி ரேங்க். எம்பிசியில் அவங்க எத்தனாவது ஆள், பிசிஎம்ல அவங்க எத்தனாவது ஆள், பிசியில் அவங்க எத்தனாவது ஆள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக, அதாவது லாஸ்ட் இயர் எடுத்துட்டோம் அப்படின்னா 7 பேர், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணதுல 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 வந்து கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 199.5, சரியா? அது எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 20 பேர் வந்து 199.5 என்னாச்சு பார்த்தா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 199 வரைக்கும் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 45 பேர் வரைக்குமே 199 வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, சுவேரா, அதாவது சாலிடா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 180 and above 180 and aboveன்னு சொல்லும் போது அவங்க வந்து எவ்வளவு ரேங்க்குள்ள, அதாவது எவ்வளவு பேத்துக்குள்ள வராங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்லா தெரியும், உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 180 and aboveன்னு சொல்றது ரொம்ப பெரிய நம்பரா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம், சரியா? ஓகே, நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்றபடி பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் வந்து அதிகமா வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தா ஃபைன் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்க இருக்கு, சரியா? அதே மாதிரி ஐகேர் அப்ரூவ்டு இருக்கா, டிஎன்ஏயு அப்ரூவ்டு மட்டும் தான் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஓகேவா? இப்போ 180 and above நம்ம சொல்லும் போது, சரியா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது 180 and aboveன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 6217 பேர் மொத்தம் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட் எடுத்தோம் அப்படின்னாவே 3500 சீட் தான் இருக்கு. ஆனா எப்படி சார் 6217 பேருக்கு வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், சரியா? அதாவது என்ன பண்றாங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனா தான் வச்சுக்கிறாங்க. கிடைச்சா போலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பேராமெடிக்கல் அட்டென்ட் பண்றாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை ஒரு ஆப்ஷனா தான் வச்சுக்கிறாங்களே தவிர கண்டிப்பா அவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் வந்து வரதே கிடையாது. அதனாலதான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெனால்ட்டி வந்து 2 lakh போடுறாங்க, சரியா? இடத்த சீட் எடுத்துட்டு வேணாம்னு சொன்னோம் அப்படின்னா 2 lakh வந்து பெனால்ட்டி வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, சரியா? அப்ப நீங்க 180+ இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ், சரியா, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம பிரைவேட் காலேஜஸ் தான் போகணும். அப்ப எந்த பிரைவேட் காலேஜ்ல ஐகேர் அப்ரூவ் இருக்கு, எந்த பிரைவேட் காலேஜ்ல டிஎன்ஏயு அப்ரூவ் இருக்கு, எந்த பிரைவேட் காலேஜ்ல ரெண்டுமே இருக்கு,
இருக்கு. அப்ப எங்க நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அதனால எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.